வணக்கம். இந்த பதிவில் 6ஆம் வகுப்பில் இயல் 6 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 இயல் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போது 6வது இயல் பார்க்க போகிறோம். மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தொடர்ந்து 1 by 1 பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி சயின்ஸ்லேயும் டாபிக் வைஸ் 4 லெசன் வரைக்கும் பார்த்தாச்சு. நீங்கள் எஸ்ஜிடி அப்படின்னு போட்டு எந்த கிளாஸ் படிக்கணுமோ அந்த கிளாஸை போட்டிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் இருக்கும். சயின்ஸு எஸ்ஜிடி சயின்ஸுன்னு போட்டிங்கனாலும் சயின்ஸ் படிக்கலாம். 6th தமிழ், 8th தமிழ், 10th தமிழ் வரைக்கும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. படிக்கணும், எஸ்ஜிடிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், படிக்க போகிறேன் அப்படின்னா படிக்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏகப்பட்டது இருக்குது, படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் டாபிக் வைஸ் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு ரெடி பண்ணி ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். 1 by 1 நான் கண்டினியூவாக கொடுக்குறேன். மேக்ஸ் வரைக்குமே கொடுக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், தரேன். இப்போதைக்கு நாம் 6th 6வது இயல் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் 6வது இயல் பார்க்க போகிறோம். ஏன் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பேரை ரெடி பண்ணுறேன். அதுதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட எனக்கு ஒரு கமெண்ட்டு கொடுக்குறீங்க, இப்படி படிமா, ஏன் இன்னும் போடலை, படிச்சிங்களா அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், மற்ற இதில் தான் நம்மளோட அட்டென்ஷன் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட அட்டென்ஷனை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நாம் அதுலேயே தான் நம்ம மென்டாலிட்டியை கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி யாராவது நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் படிக்க சொல்லுங்கள், படிச்சிங்களான்னு கேளுங்க. அது அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அடுத்து வர்றது ஒரு பல்கான ஆர்டர் இருக்கும். கண்டிப்பாக பல்கான அப்பாயின்மெண்ட் போடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில். அதில் நம்ம இப்போலேருந்து முயற்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் உள்ளே போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 130 எடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டோட படிக்க ஆரம்பிங்க. டெய்லி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள், படிக்கலாம். வாங்க, தொழில் வணிகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நானிலம் படைத்தவன்கிற பாடல், கடலோடு விளையாடுங்கிற பாடல், அடுத்து வளரும் வணிகம் அப்படின்னும் உழைப்பே மூலதனம் அப்படின்னும் 2 பாடங்கள் இருக்குது. ஒன்று உரைநடை, ஒன்று துணைப்பாடம். இலக்கணத்தில் சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்து வினா எழுத்து ரொம்ப ஈஸி. வளரும் வணிகமில் தான் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நல்லா எழுதி வச்சு படிச்சுக்கணும். நானிலம் படைத்தவன்கிறதும் கடலோடு விளையாடுங்கிறதும் முக்கியமான பாடல்கள். பார்க்கலாம், இதுலேருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. முதல் பாட்டு பார்க்க போகிறோம். நானிலம் படைத்தவன். இந்த வார்த்தையை கேட்கும்போதே இதோட ஆசிரியர் பெயரை ஞாபகம் வர வைக்கணும். நானிலத்தையும் படைத்து அதை காக்கிறது யாராக இருக்கும்? ஒரு அரசனாக தானே இருக்கும். அதனால் நானிலத்தை படைத்தது அரசன், அதாவது முடியரசன். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். நானிலம் படைத்ததோட ஆசிரியர் யார்? நானிலம் படைத்ததோட ஆசிரியர் முடியரசன். முடி கம்மியாக இருக்கும், முடியரசன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியரசன் யார்? இவரோட இயற்பெயர் என்ன? துரைராசு. இவர் நமக்கு எழுதின பாட்டு என்ன வந்திருக்கு? 6th நானிலம் படைத்தவன். 4 நிலத்தையும் படைக்கிறது முடியரசன். இவரோட இயற்பெயர் துரைராசு. அதுலேயும் ராஜாங்கிறது வந்திருக்கு, துரைராசு. இவரோடது இன்னொன்று பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவரோடது இன்னொரு ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். அப்போ இவரை இன்னமும் தெரிஞ்சுக்கலாம். எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர். இந்த வரி இன்னும் கேட்பாங்க. புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த நானிலம் படைத்தவன்கிற பாடல். நானிலம் படைத்தவன்கிற பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு? புதியதோர் விதி செய்வோம். நானிலம் படைத்ததோட ஆசிரியர் யார்? துரைராசு. இயற்பெயர் அவர் முடியரசன். 2துலையுமே அரசன் ராஜான்னு வருது. நானிலத்தை படைக்கிறது ராஜாவும் அரசனும் தான். வீரகாவியம், காவியப்பாவை, பூங்கொடி இதெல்லாம் முடியரசனோட மற்றொரு கவிதைகள். வீரகாவியம், காவியப்பாவை, பூங்கொடி இந்த நூல்களை எழுதினது யார் அப்படின்னு கொடுத்துட்டு துரைராசுங்கிற பெயர் கொடுத்துருந்தா கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. அவர் யார்? ஒரு திராவிட நாட்டின் வானம்பாடி. பாடலை பார்க்கலாமா? பாடல் பாருங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கு நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன்.
ஆழ்கடல் கடந்தான் அஞ்சுகம் சமர் கடந்தான், ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீரா ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விலக்கிடுவான். இந்த வரியை தான் கேட்டிருந்தாங்க. அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விலக்கிடுவான்னு சொன்னது யாரு? நானிலம் படைத்தவன் தலைப்பில் முடியரசன். இந்த வரியை கொடுத்துட்டு முடியரசனை கேட்கலாம், இல்லை இந்த பாட்டோட தலைப்பை கேட்கலாம். எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க. பாடலை தனியாக எடுத்து வச்சு படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். நான் ஒரு தடவை சொல்கிறது தான், நான் வந்து இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன், அதை மட்டும்தான் செய்கிறேனே தவிர நீங்கள் தான் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். வரிகளை கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது? நான் ஒரு தடவை சொல்லும்போது அதை நீங்கள் கேட்டுட்டா வரிகளை கொடுத்து ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? ஒரு பாடலை எடுத்துக்கிட்டால் அதை ஒரு வாரத்துக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு 1 மந்த் கழித்து நீங்கள் ரிவைஸ் பண்ணால் கூட அது உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகேவா? கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கு நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன். ஆழ்கடல் கடந்தான் அஞ்சுகம் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றிடுவான். சொன்னது முடியரசன். எந்த வரியை கொடுத்தாலும் முடியரசன் ஞாபகத்துக்கு வரணும். நானிலம் படைத்தவன் 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதும் ஞாபகத்துக்கு வரணும். நான் வந்து அட்வைஸ் அதிகமாக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஓகேவா? சொல்லும் பொருளும். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனி அப்படின்னா வயல். மல்லெடுத்தனா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனினா வயல். மரம்னா வீரம், ராவை பார்த்துக்கோங்க. மரம்னா வீரம், எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆழினா கடல். அடுத்து பாரதியாரோட பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி. வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். மராட்டியர்தம் கவிதையை படித்ததுக்கு என்ன பரிசாக கொடுத்துருக்காங்க? சேர தந்தங்களை பரிசாக கொடுத்துருக்காங்க. வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோன்னு பாடியிருக்காரு. பெரிதினும் பெரிது கேள்னு சொன்னவர் பாரதியார். அவரோட கனவுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த அளவுக்குலாம் யோசிக்க முடியுமா ஒருத்தரால் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பாரதியார் பெயர் இல்லாத புத்தகங்களே இருக்காது. நீங்கள் வேணால் எந்த புக்கை வேணாலும் எடுத்து பாருங்கள், இல்லை பாரதியார் பெயர் இல்லாத புத்தகங்களே இருக்காது. ஸ்கூல் புக்கில் கண்டிப்பாக பாரதியார் பெயர் இருக்கும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து. நானிலம், 4 கூட்டல் நிலம், நானிலம். நாடு என்ற என்பதை சேர்த்து எழுத நாடென்ற. களம் ஏரி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. இயல் 3ல் கடலோடு விளையாடு அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டுக்கு ஆசிரியர் பெயர் கிடையாது, ஆனாலும் நூல்வெளி இருக்குது. அந்த நூல்வெளியிலேருந்து நிறையா தடவை கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சரே தெரியாமல் மொழிப்போம், அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கேள்விகள். பார்க்கலாமா? பாடல்கள் மனிதர்களின் மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குது, உழைப்புக்கு தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள், வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள், அம்மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள். கடலோடு விளையாடுங்கிற பாட்டு. இந்த பாட்டில் ஃபஸ்ட்டு கேட்கும்போது விண்வெளியின் உங்களுக்கு என்னவா வேணும், விரிகடல் என்னவா வேணும்னு பொறுத்துக்க மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது கேட்குறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கதிர் சுடர் அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நூல்வெளி பார்க்கலாம். அந்த நூல்வெளியில் இருக்கிற கேள்விகளை குரூப் 2லேயும் குரூப் 4லேயும் சரி, எல்லா கேள்விலையும் சரி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த சக்தி வேலையும் கேட்பாங்க. பார்க்கலாமா? உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்தோடு பாடும் பாடல் எதுன்னு கேட்பாங்க. என்ன? நாட்டுப்புற பாட்டு. உழைக்கும் மக்கள், அங்கே இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டு போடலாமா வேணாமான்னு தோணும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இந்த வரியை தான் அவங்க கேட்டிருக்காங்க.
உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் என்னது? நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதை என்னன்னு சொல்கிறோம்? வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறோம். இது இப்போ எஸ்ஐ எக்ஸாம் கொஷின் பார்த்தோம்ல, அதுலேயே இது இருக்குது. வாய் வழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை என்ன சொல்கிறோம்? வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றாப்பாட்டு, ஓடாப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும். ஓகேவா? எப்படி? ஏற்றாப்பாட்டு, ஓடாப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் எதில் அடங்கும்? நாட்டுப்புற பாடல்களில் அடங்கும். இந்த வரி கேட்டாங்க, இந்த வரியும் கேட்டாங்க, இந்த 3வது வரியும் கேட்டாங்க. இன்னும் 4வது வரி கேட்கல, 5வது வரி கூட கேட்டாங்க. அப்போது 4வது வரியை விடாமல் படிச்சுக்கோங்க. சக்திவேல் இந்த பாடலை தொகுத்தது யார்? நாட்டுப்புற ஆய்வு என்னும் இயல்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த நாட்டுப்புற ஆய்வுங்கிற இயல் யாரோடது? சக்திவேல் தொகுத்தது. நாட்டுப்புற இயல் ஆய்வை தொகுத்தது சக்திவேல். வாய் வழியாக வர்றதுனால அதை வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறோம். உழைக்கும் மக்கள் தன் களைப்பை மறக்க உற்சாகத்தோடு பாடும் பாடல் இது நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடலில் எது எதெல்லாம் அடங்கும்? ஏற்றாப்பாட்டு, ஓடாப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு எல்லாமே எதில் தான் வரும்? நாட்டுப்புற பாடல்களில் தான் அடங்கும். பாடல் பாருங்கள், பாடலை பார்த்துக்கோங்க. எது எது என்னவா இருக்குது? இப்போ வெள்ளி விளக்காக இருக்குது, விடிவெள்ளி விளக்காக இருக்குது, விரிகடல் பள்ளிக்கூடமாக இருக்குது, அலை நம் தோழனாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை ஒரு தடவை பொறுத்துகையாக கேட்டிருந்தாங்க. விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்குமலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடர் கூரை ஐலசா, காயும் கதிர் சுடர் கூடை ஐலசா, கட்டு மரம்தான் வாழும் வீடு ஐலசா, கட்டு மரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம்பொருள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, முச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, முச்சடக்கி நீக்கிறது தான் நீச்சல் பழகிறது தான் யோகம்னு சொல்லியிருக்காங்க, அதாவது யோகக்கலை. மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா. இது கேட்டிருந்தாங்க. தொழும் தலைவன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தலைவன் யார் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் பெருவானமும் இருந்தது. துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா. நீங்கள் நல்லா கவனித்து கொஷின்ஸ் பேப்பரை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துலேயுமே இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரையை தான் கேட்பாங்க. மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம்பொருள் ஐலசா, முழு நிலவை கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் தான் யோகம். யோகம் என்னது? நீச்சல். தொழிவோடு தொழில் செய்வோம் ஐலசான்னு முடிச்சிருப்பாங்க. சொல்லும் பொருளும் கதிர் சுடர் கதிரவனின் ஒளின்னு அர்த்தம். மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள் தான் அரிச்சுவடி. நெய்தல் திணை என்னென்ன அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல். அதில் வாழ்கிற மக்கள் பரதவர், பரத்தியர். தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ தாழம்பூ, பூ தாழம்பூ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கதிர் கூட்டல் சுடர், கதிர் சுடர். கதிர் கூட்டல் சுடர், கதிர் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி, மூச்சடக்கி. மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை ப்ளஸ் வானம், பெருவானம். பெருமை ப்ளஸ் வானம், பெருவானம். அடிக்குமலை, அடிக்குமலை அப்படிங்கிறது அடிக்குமலை அப்படின்னு வரும். அடிக்குமலை, இம்மு போயிடும், மலைன்னு வரும். இம்மு மாவாக மாறிடும். அடுத்து இது பாருங்கள், இதிலே பொறுத்துக்க இருக்கா, இந்த பொறுத்துக்கு இதை எடுத்து கொடுத்துருவாங்க. விடிவெள்ளி நம் விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. பனிமூட்டம் போர்வை. இந்த மாதிரி வேறு வேர்ட்ஸை கொடுத்தா கூட மேட்ச் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து உரைநடை. எந்தெந்த ஊரில் என்னென்ன வாணிகம் இருந்துச்சு, எந்தெந்த ஊரில் என்னென்ன பொருள் இருந்து அது நல்லா சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? மனிதர்கள் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது.
வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்கள் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். ஒரு பொருளை விற்பவரை வணிகர் என்பர், வாங்குபவரை நுகர்வோர் என்பர். பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பண்டமாற்று வணிகம். ஃபஸ்ட்டு நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர். ஆற்றின் பாலை கொடுத்து தானியங்களை பெற்றனர். இச்செய்தி சங்க இலக்கியத்தில் இருக்குது. இப்போ கூட கேட்டிருந்தாங்க, முதல்ல பணத்துக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நெல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. வணிகத்தின் வகைகள். வணிகத்தின் வகைகள் என்னென்ன? தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என ரெண்டாக பிரிக்கலாம். வணிகம் ரெண்டாக பிரிக்கப்படுது. அதே மாதிரி வெளியூருக்கு செல்லும்போது மக்கள் வணிகம் செய்ய போகிறவங்க, வாணிகம் செய்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க வெளியூருக்கு போகும்போது குழுவாக செல்வார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட பொருள் இருக்கும், பணம் இருக்கும். யாராவது பிடுங்கிட்டாங்க, தனியாக போகிறது சேஃப் இல்லை இல்லையா, அதனால் சேர்ந்து போவாங்க. அந்த மாதிரி கூட்டமாக போகிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? வணிக சாத்து என்பர். வணிக சாத்து. வணிக சாத்துனா என்ன? குழுவாக போகிற, வாணிகம் செய்ய குழுவாக போகிறவங்க. அடுத்து துறைமுகங்களை பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடுகின்றனர். துறைமுக நகரங்களை என்னன்னு சொல்லுவோம்? பட்டினம் மற்றும் பாக்கம் என்று அழைப்போம். துறைமுக நகரம், பட்டினம் மற்றும் பாக்கம். நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தந்தம் நாட்டு கொடியோட நின்றதை சொல்லுது சங்க இலக்கியங்கள். அடுத்து வணிகத்தை தனி வணிகம், நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி பிரித்தாங்க? தரைவழி வணிகம், கடல்வழி வணிகம்னு பிரித்தாங்க. அடுத்து தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாடல் பாருங்கள். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சாற்றி, பிறநாட்டு உப்பின் கொல்லை சாற்றி உமணர் போகலும் அப்படின்னு சொல்லுது நற்றினை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சாற்றி உமணர் போகலும்னு சொல்கிறது நற்றினை. அடுத்து பாலோடு கூழோடு பெயரும்னு சொல்கிறது குறுந்தொகை. கூழு குறுந்தொகை. பாலோடு கூழோடு பெயரும்னு சொல்கிறது குறுந்தொகை. பொன்னோடு கரியோடு பெயரும்னு சொல்கிறது அகநானூறு. பொன்னோடு கரியோடு பெயரும்னு சொல்கிறது அகநானூறு. அடுத்து அதே மாதிரி இன்னும் 2-3 வரிகள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த பொருள்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் டிஎன்பிஎஸ்சியும் எழுதியிருக்கேன். அதனால தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். டெட்டு எஸ்ஜிடியில் மட்டும் கேட்ட கேள்விகள் கிடையாது. இந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளை கூறுன்னு சொல்லிட்டு இதில் ஒன்றே தான் எடுத்திருப்பாங்க. மற்றதெல்லாம் வேறு பொருள் கொடுத்துருப்பாங்க. மயில் தொகை மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. மற்றதெல்லாம் வேறு பொருள். மயில் தொகையை நீங்கள் சூஸ் பண்ணால் தான் ஆன்சர் ரைட்டு. அப்போது எந்த அளவுக்கு படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. பிற நாட்டிலேருந்து என்னென்ன இறக்குமதி செய்யப்பட்டது? சீனாவிலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இறக்குமதி செய்யப்பட்டது. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்னது? குதிரை. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது கண்ணாடி, கற்பூரம், பட்டு. இது 3 சீனாவில். இது 3 தான் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துட்டு சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படாது எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் நாம் ஏற்றுமதி பண்ணினது. அடுத்து பாருங்கள், வணிகத்தில் நேர்மை. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செஞ்சாங்க. அப்போ இக்காலத்தில் இருக்கவங்க செய்யலைங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்கிறது திருக்குறள். திருக்குறளில் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுது இந்த குறள். வணிகரின் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். அதே மாதிரி பிறருக்கு கொடுக்கும் போதும் அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை என்னன்னு சொல்கிறாங்க? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னு சொல்லுது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை என்ன சொல்லுது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னு சொல்லுது. வாணிகம் செய்வோர் வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யுன்னு சொல்லுது திருக்குறள். இப்போ இருக்கிற வாணிகம் இணைய வழி வாணிகமாக இருக்குது. இணைய வணிகத்திலே வணிகம் செய்கிறாங்க. அப்போ பண பரிவர்த்தனை எப்படி பண்ணுறாங்க?
மின்னணு பரிமாற்றம் மூலமாக செய்கிறாங்க. பணத்தையும் வந்து செய்கிறாங்க, வீட்டுக்கே வந்து பொருளை கொடுக்குற மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுது அந்த பேராகிராஃபு. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு பாடல். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது சொல்கிறது பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னு சொல்கிறதும் பட்டினப்பாலை தான். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லுது. இதனால தான் அடுத்த வரியில் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வாங்குறதையும் அதிகமாக வாங்க மாட்டாங்க, கொடுக்கறதையும் குறைவாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் சொல்லுது பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்திக்கும் கோல் போல் அமைதொருவால் கொடாமை சான்றோருக்கு அணி சொல்கிறது திருக்குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கொடாமை சான்றோருக்கு அணின்னு சொல்லுது திருக்குறள். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருளை வாங்குறவங்களை என்னன்னு சொல்லுவோம்? நுகர்வோர்னு சொல்லுவோம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருளை வாங்குறவங்க நுகர்வோர்கள். அடுத்து வாணிகம் கூட்டல் சார்ந்து என்னன்னு வரும்? வாணிக சாத்து, வாணிக சாத்து, வணிக சாத்து, வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. அடுத்து மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. மின் அணு, மின் கூட்டல் அணு, மின் கூட்டல் அணு தான் வந்து மின்னணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. இந்த மின்னணு அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, படிச்சுக்கோங்க. மின் கூட்டல் அணு தான் வந்து மின்னணு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பார்க்கலாம். ஆங்கில சொல் வந்து கரன்சி நோட்டு. கரன்சி நோட்டுக்கு என்ன வரும்? பணத்தாள். பேங்க் அப்படின்னா வங்கி. செக் அப்படின்னா காசோலை, செக்குனா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, வரைவோலை தான் டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவோம். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம், டிஜிட்டல்னா மின்னணு மயம். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, கிரெடிட்னா கடன், கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இணையவழி வணிகம் இல்லைனா இணையவழி கொள்முதல் அப்படி வரும். இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். அடுத்து உழைப்பே மூலதனம் அப்படின்னு ஒரு உழைப்பை பற்றின லெசன். இதில் பாருங்கள், இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே சொன்னது யார்? ஔவையார். ஔவையாரோட அறிவுரை என்ன? பாருங்கள், இயல் 3 துணைப்பாடம் வந்து உழைப்பே மூலதனம். இதில் ஒரு லைன் கேட்டிருப்பாங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்னு சொல்கிறது யார்? ஔவையாரோட அறிவுரை. இந்த லைனை தான் கேட்டிருந்தாங்க. ஔவையாரின் அறிவுரை என்னது? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இந்த வரிக்கான மீனிங் மாதிரி தான் இந்த கதையே இருக்கும். அருளப்பருங்கிறவருக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு 2 பையன் இருப்பாங்க. அவங்க 3 பேரையும் கூட்ட 50,000 ரூபாய் காசு கொடுத்துருவாரு. 50,000 ரூபாயை 3 பேரும் வச்சுங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவார். அந்த பொண்ணும் ஒரு பையனும், ஒருத்தன் விவசாயம் செய்வான், குத்தகைக்கு நிலம் எடுத்து. பொண்ணு வந்து மாடு வாங்கி பால் கறக்கும். இன்னொரு 3வது பையன், அப்பா பத்திரமா வச்சுக்க சொன்னார், நம்ம பணத்தை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு பேங்க் லாக்கரில் வச்சுருப்பான். இவங்க 2 பேருமே வந்து பணத்தை டபுள் மடங்கு ஆக்கிடுவாங்க. அவன் வந்து பணத்தை அப்படியே வச்சுருப்பான். அதுக்கோட அவங்க அப்பா வந்து அறிவுரை சொல்லுவார், பணத்தை பூட்டி வச்சு பயன் கிடையாது அப்படின்னு. நமக்கும் அதான் அறிவுரை. நம்ம பார்க்கலாமா? இலக்கணம். இயல் 3 இலக்கணம் என்ன அப்படின்னா சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னால் என்ன, வினா எழுத்துக்கள் என்ன, எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறது தான். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுது. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, ஈ ஆகிய எழுத்துக்களே காரணம். அது இல்லாமல் வெறுமன வண்ணு, வல்லு அப்படின்னு சொன்னால் வராது இல்லையா? அப்போ அந்த எழுத்து தான் முக்கியமான காரணம். ஆ, ஈ அப்படிங்கிற எழுத்துக்கள் தான் காரணம். அதனால எழுத்துக்கள் எது? ஆ, ஈங்கிறதுல என்ன எழுத்துக்கள்? சுட்டெழுத்துக்கள். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்டும் எழுத்துக்கள் தான் எனது சுட்டெழுத்துக்கள். என்ன இருக்குது? 3 சுட்டெழுத்துக்கள் இருக்குது. ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள். சுட்டுங்கிற வார்த்தையிலே 3 எழுத்து தான் இருக்குது. அப்போது அதை வச்சு சுட்டெழுத்துக்கள் 3 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுட்டெழுத்துக்கள் எத்தனை? 3 எழுத்துக்கள். என்னென்ன? ஆ, இ, உ. இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துறது இல்லை.
சுட்டெழுத்து 3 இருக்குது. நம்ம பயன்படுத்தாத சுட்டெழுத்து எதுன்னு கேட்பாங்க. எது? உ. அதனால் அதையும் படிச்சுக்கோங்க. அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு 2 இருக்குது. இவன், அவன், இது, அது இச்சொற்கள் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவதால் இதை அகச்சுட்டு என்கிறோம். இது என்னன்னு சொல்கிறோம்? அகச்சுட்டுன்னு எழுதுகிறோம். எப்படின்னா, ஒரு சுட்டு சொல்லில் அந்த சுட்டு எழுத்தை நீக்கிட்டா பொருள் தராது. அந்த சுட்டு சொல்லு தான் அகச்சுட்டு. இவன்கிறதுல சுட்டு எழுத்தை எடுத்துட்டா பொருள் தராது. அந்த மாதிரி பொருளுக்கு உள்ளேயே அகத்தே நின்று பொருள் தருவதால் அது அகச்சுட்டு. அடுத்து பாருங்கள், இதுலேயும் சுட்டு தான் வருது, சுட்டு சொல் தான் வருது. அவ்வானம், இம்மலை, இந்நூல் இதுலேயும் அதே எழுத்து தான் வருது. ஆனால் அந்த எழுத்தை நீக்கிட்டா என்ன தரும்? பொருள் தரும். ஏன்னா மலை வானம்ங்கிறது இருக்கு இல்லையா? அப்போது இது வெளியில் நின்று பொருள் தருது. சொல்லுக்கு வெளியில் நின்று பொருள் தருது. இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் சொல் இருக்குது. அதனால் அது புறச்சுட்டு. வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது என்னன்னு சொல்கிறோம்? புறச்சுட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இன்னும் 2 வகை இருக்குது. அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. பக்கத்தில் இருக்கிறவங்கள சுட்டுறதுக்கு பேர் அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் எல்லாம் என்ன செய்து நமக்கு அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். 3 வார்த்தையை கொடுத்துட்டு இதில் சேய்மை சுட்டு எதுன்னு கேட்பாங்க. ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரியா? சேய்மை சுட்டு இவள்னு வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள்லாம் தொலைவில் இருக்குது. நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது புரியும். அம்மரம்ங்கிறது என்னது? சேய்மை சுட்டு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு இது எல்லாமே சேய்மை சுட்டில் வரும். இது சேய்மை சுட்டு எனப்படும். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு கூட கேட்கலாம். ஆ. பயன்படுத்தாத சுட்டு எழுத்து எது? உ. அண்மை சுட்டு எழுத்து எது? இ. அண்மை சுட்டெழுத்து இ. சேய்மை சுட்டெழுத்து ஆ. பாருங்கள், அருகில் உள்ளவற்றையும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட பயன்படுத்துகிறது தான் என்னது? உ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தல இருந்திருக்கு. அண்மைக்கும் சேய்மைக்கும் இடையில உள்ளது தான் உது, உவன். இதுதான் சுட்டு. உது, உவன்கிறது இடையில இருக்கிறவங்கள சுட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சுட்டு திரிபு. சுட்டு திரிபுனா என்னன்னு பாருங்கள். அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த, இந்த என்று மாறுது இல்லையா? இதுதான் சுட்டு திரிபு. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தர்றது சுட்டு திரிபு. தெளிவாக கவனிங்க. சுட்டெழுத்துக்கள் பார்த்தோம். சுட்டெழுத்துக்கள் எத்தனை? 3. என்னென்ன? ஆ, இ, உ. இதை எப்படி பிரிக்கிறாங்க? 2ஆக பிரிக்கிறாங்க. அகச்சுட்டு, புறச்சுட்டு. இன்னொன்று அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. அண்மை சுட்டுக்கான எழுத்து இ. சேய்மை சுட்டுக்கான எழுத்து ஆ. அண்மை சுட்டுக்கும் சேய்மை சுட்டுக்கும் இடையில உள்ள எழுத்து தான் உ. அதை தான் உது, உவன்னு பயன்படுத்துகிறோம். அதை இப்போ நாம் பயன்படுத்துறது இல்லை. நான் பயன்படுத்தாத சுட்டெழுத்து எது அப்படின்னு கேட்டாலும் ஊ தான் சொல்லணும். சுட்டு திரிபுன்னு என்ன? ஆ, ஈங்கிறது அந்த, இந்தன்னு மாறி இருக்கு. அதுதான் சுட்டு திரிபுன்னு சொல்கிறோம். இதே பேட்டர்னில் தான் வரும் வினா எழுத்துக்களும். சுட்டெழுத்துக்கள் மாதிரியே தான். வினா பொருளை தருவது வினா எழுத்துக்கள். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். முதல்லையும் இடம்பெறும், இறுதியிலையும் இடம்பெறும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ 5ம் என்ன எழுத்துக்கள்? வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. மொழியின் முதலில் வர்றது ஏவும் யாவும். மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ. இதை நீங்கள் ஒரு வினாவை சொல்லி பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம 2 பேரும் பேசலாமா, உனக்கு தெரியுமோ அப்படின்லாம் வந்ததுன்னா அது வினா எழுத்து கடைசியில் வந்திருக்கு. நீ எங்கே இருக்க, யாருக்கு போகணும், அந்த மாதிரிலாம் கேட்டால் முதல்லையே வினா எழுத்து வந்துடுது. முதலில் வரும் வினா எழுத்து ஏ, யா. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. மொத்தம் 5 இருக்குது. 2 முதல்ல வரும், 2 கடைசியில் வரும். முதல்லையும் கடைசிலையும் சேர்ந்தே வரும் ஒன்று. அது என்னது? ஏ. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பிரிக்கிறாங்க அகவினா, புறவினான்னு. எது, யார், ஏன் இச்சொல்ல வினா எழுத்தை நீக்கினா பொருள் தராது. இவ்வாறு வினா எழுத்து சொல்லின் அகத்தே இருந்து பொருள் தருவது என்னது? அகவினா. சுட்டுக்கும் இதே தானே பார்த்தோம். புறவினா பாருங்கள். அவனா, வருவானோ இச்சொற்கள்
ஓன்னு லாஸ்ட்டில் வந்திருக்கு இல்லையா, அவனா. இந்த ஆவை எடுத்துட்டா பொருள் தரும். இந்த மாதிரி வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதை என்னன்னு சொல்கிறோம்? புற வினான்னு சொல்கிறோம். ஏன்னா இது வினா எழுத்து சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவதால் இதை புறவினா என்று அழைக்கிறோம். என் வீடு அங்கே உள்ளது. என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார் அவர் தெரியுமா? யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். 6ஆம் வகுப்பு இயல் 6ல் கலைச்சொல் அறிவோம். கமோடிட்டி பண்டம். ஃபெரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள். ஃபேரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். கன்சியூமர்னா நுகர்வோர். ஓய்ஜ் அப்படின்னா கடற்பயணம். ஓய்ஜ் அப்படின்னா கடற்பயணம். ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஆண்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். இதோட இயல் 6 முடியுது. டெஸ்ட்டுக்கான எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் டெஸ்ட்டு சொல்கிறேன். சாட்டர்டே இல்லை சண்டேயில் வச்சுக்கலாம். ஏன்னா நான் சயின்ஸ் நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. நோட்ஸ் எடுத்து கொடுக்கணும். நிறைய பேர் சயின்ஸ் தான் கேட்குறீங்க. அதனால் சயின்ஸை முடிச்சுட்டு நம்ம சண்டேயில் டெஸ்ட்டு பார்க்கலாம். கூட யாராவது படிக்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள படிக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.